வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம மீதியான சப்பாத்தியை வச்சு டேஸ்டியான 3 ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம், அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடுறேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் ஆட் பண்ணிடுறேன். கேரட் பாருங்கள், இந்த மாதிரி பொடி பொடியாக நீளமாக கட் பண்ணியிருக்கேன். லைட்டாக வதக்கிக்கலாம். இது ஒரு சின்ன கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். லைட்டாக வதங்கிருச்சு. இப்போது இதில் கேப்சிகம் ஆட் பண்ணிடுறேன். இதுவும் ஒரு சின்ன கேப்சிகம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிடுறேன். பாருங்கள், லைட்டாக வதங்கிருச்சு, நிறம் மாறவே இல்லை. இப்போது இதில் மேகி மேஜிக் மசாலா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிடுறேன். ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறேன். இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி பெப்பர் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், கலர் மாறவே இல்லை பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். சப்பாத்தியை வச்சு செய்யக்கூடிய ஃபஸ்ட் ரெசிபிக்கான வெஜிடபிள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் ரெசிபிக்கு ரெடி பண்ணலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இதில் கொஞ்சமாக உப்பு, மிளகு க்ரஷ் பண்ணது ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். அடுப்பத்தை வச்சு தோசைக்கல் வச்சுருக்கேன். இதில் ஆம்லேட் போட்டு எடுத்துடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கும், திருப்பி போட்டுடலாம். செகண்ட் ரெசிபி பண்ணுறதுக்கான ஆம்லேட் ரெடி. சப்பாத்தி எடுத்திருக்கேன். ஒரு சைடு மட்டும் இதை இப்படி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இதில் கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஒரு சைடு மட்டும் ஆட் பண்ணுங்கள். இப்போது அடுத்தது நம்ம வதக்கணும்ல, அந்த காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். பச்சையாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி லைட்டாக வதக்கியிருக்கேன். அடுத்து பன்னீர் துருவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். இது உங்கள் இஷ்டம்தான், ஸ்டஃபிங் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இப்படி ரவுண்ட் ஷேப்பில் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தக்காளி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். பன்னீர் மேலேயும் வெங்காயத்து மேலேயும் லைட்டாக பெப்பர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுறேன். பண்ணிவிட்டு இப்போது ரேப் பண்ணலாம். கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ரேப் பண்ணிக்கோங்க, ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருக்கறதுனால அப்படி இருக்கும். இந்த மாதிரி ரேப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது ரெடி பண்ண பாருங்கள், அதே மாதிரி சப்பாத்தி எடுத்திருக்கேன். இதுலேயும் கெச்சப் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஆம்லேட் ஆட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். அடுத்ததாக சீஸ் ஷீட் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மடக்கி விட்டுக்கோங்க பாருங்கள், இந்த மாதிரி. அப்புறம் திரும்பவும் ஆம்லேட் வச்சிட்றேன். இது மேலே ரவுண்டாக கட் பண்ண பெரிய வெங்காயம். ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துட்டேன், இதையும் அதே மாதிரி சென்டரில் கட் பண்ணிக்கணும். இப்போ ரேப் பண்ணிடலாம். அட்ஜஸ்ட் பண்ணி ரேப் பண்ணிக்கோங்க பாருங்கள், இந்த மாதிரி. செகண்ட் இது ரெடி ஆயிடுச்சு. தேர்ட் ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு சப்பாத்தி எடுத்திருக்கேன். அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது ஸ்வீட்டு லயன் டேட் சிரப் எடுத்திருக்கேன். இதை அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் சிரப் இல்லாட்டி தேன் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேன், வெல்லம் அந்த மாதிரி எதுனாலும் ஆட் பண்ணிடலாம். துருவின தேங்காய், ஸ்டஃபிங் எல்லாம் நம்ம விருப்பம்தான், எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பாதாம் பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிடுறேன். கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழம் ஆட் பண்ணிடுறேன். இது அதே மாதிரி ரோல் பண்ணிடலாம். அவ்வளோதான், 3வது இது ரெடி. இதை எல்லாமே தோசைக்கல்லில் பட்டர் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அடுப்பத்தை வச்சு தோசைக்கல் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணிடலாம். இது சுற்றிலும் கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணிடுறேன். பட்டர் ஏன் ஆட் பண்ணுறேன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், அதனால தான். கையில் இப்படி ஒரு கையில் பிடிச்சிட்டு தான் திருப்பி போடணும், இல்லாட்டி ஸ்டஃபிங்லாம் வெளியே வந்துடும். திருப்பி போட்டுட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரணும்.
நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி மற்ற ரெண்டையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். செகண்ட் இதுக்கும் ஒரு 1/4 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிடுறேன். இது சுற்றிலும் ஒரு 4-5 ட்ராப் பட்டர் ஆட் பண்ணிடுறேன். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கையில் பிடிச்சிட்டு தான் திருப்பி போடணும். அவ்வளோதான். ஆம்லேட் வச்ச பண்ண ரேப்பும் ரெடி. இதுக்கும் அதே மாதிரி பட்டர் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணதை எடுத்து வச்சிட்றேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி 3 விதமாக செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் பண்ணி காட்டியிருக்கேன். ஸ்டஃபிங் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெஜிடபிள்ஸ், இந்த ஸ்வீட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸு எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி. திருப்பி போடுறப்ப மட்டும் கவனமாக திருப்பி போடணும். நம்ம உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங்லாம் லைட்டாக வெளியே வரதான் செய்யும். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சீஸ் பன்னீர் எல்லாம் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். அது இல்லாமல் வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு பண்ணலாம். வெஜிடபிள்ஸும் எக்ஸும் மட்டும் போட்டு பண்ணலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். சப்பாத்தியை வச்சு செய்யக்கூடிய 3 ரேப் சீஸ் எல்லாம் எப்படி மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குன்னு. இது நம்ம ஸ்வீட் செஞ்சது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.